வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் நோட்டிஃபிகேஷனாக முதலில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்வதேச அளவில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சமாளிக்க ஒன்றிய அரசு அவசர கால நடவடிக்கையாக சில முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக பொது விநியோக திட்டத்தின் PDS கீழ் அடுத்த 60 நாட்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் மண்ணெண்ணெய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விநியோகம் குறிப்பாக சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் பொதுமக்கள் சமையல் மற்றும் விளக்கு தேவைகளை பூர்த்தி செய்யவும் மேற்கொள்ளப்படுகிறது. முன்னதாக மண்ணெண்ணெய் இல்லா மாநிலங்கள் என அறிவிக்கப்பட்ட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் இந்த தற்காலிக விநியோகத்தை தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகள் மட்டுமின்றி கூடுதல் வசதிக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் அடையாளம் காணப்படும் 2 பொதுத்துறை பெட்ரோல் பங்குகளிலும் பொதுமக்கள் நேரடியாக மண்ணெண்ணெய் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையின் மூலம் சுமார் 48,000 கிலோ லிட்டர் கூடுதல் மண்ணெண்ணெய் மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.